வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துட்றேன். ஐ எம் நாட் அ டெக்கி, ஐ எம் நாட் ஃப்ரம் ஐடி. பட் ஸ்டில் நான் வந்து ஒரு ஒரு புது விஷயத்த நான் பார்த்தேன். அதனால நம்ம சேனலில் நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இங்கே பேசுகிறேன். யுவர் ஒய்ஃபை கேன் see you. நம்ப முடியுதா? இப்போ நம்ம வந்து ஒய்ஃபை ரூட்டர்ஸ் இல்லாத வீடுகளே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்துடும். நான் சொல்கிறது ஒரு அர்பன் செட்டப்பில் நம்ம ஒய்ஃபை யூஸ் பண்ணாத வீடுகளே இல்லை. அட்லீஸ்ட் மொபைல்லையாவது நம்ம வந்து ஒய்ஃபையை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஜென்ரலாக இந்த ஒய்ஃபை அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி, ஒயர்லெஸ் ஃபெடிலிட்டி அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி வந்து கிட்டத்தட்ட ஏர்லி 2000s இங்கே இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கே தெரியும், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வெஸ்டர்னைஸ்டு ஒரு டெக்னாலஜிக்கல் சினாரியோவில் இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனுடைய இயல்பு வந்து 2.4 to 5 GHz அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் தான் வைஃபை எல்லாமே இயங்குறதா சொல்கிறாங்க, பார்க்க முடியுது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு லைட்டினுடைய நம்மளுடைய ஒரு விசிபிள் லைட்டினுடைய அந்த ரேஞ்ச் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னன்னா ஆனால் இந்த வைஃபை வேவ் லென்த் அப்படிங்கிறது இன்னும் மச் லாங்கர் வேவ் லென்ஸை கொண்டது. இப்போ இந்த செவுரு இருக்குன்னு இந்த செவுத்தை பெனிட்ரேட் பண்ணிட்டு போகக்கூடிய வல்லமை கொண்டது அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. சரி, ஓகே, இதை வந்து எக்கோ லொகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தானே, இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே. எக்கோ லொகேஷன்னா அந்த சவுண்ட் வேவ்ஸை வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நம்ம ட்ராக் பண்ணுறதை எக்கோ லொகேஷன் சொல்கிறோம். இதில் என்ன புதுசு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2005 நம்ம இதை புரியும். இந்த டெக்னாலஜியினுடைய டெவலப்மெண்ட் வந்து வைஃபைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வைஃபை வந்து இமேஜ் வியூவிங்க்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது 2005 ரிசர்ச்சர்ஸ் வந்து IEEE, உங்களுக்கு தெரியும், IEEEங்கிறது இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்காக ஒரு ஒரு அசோசியேஷன். இந்த IEEE சிம்போசியமில் இதை வந்து ஒரு விதை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லாங்க. அதாவது தே கிரியேட்டட் அ அல்ட்ரா வைட் பேண்ட் ஹை ரெசல்யூஷன் ஷார்ட் பல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ரேடார் சிஸ்டம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ரேடார் சிஸ்டம் which revolves around some 10 GHz. இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த ரேடார் சிஸ்டம் ஆனது உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நாம பயன்படுத்தக்கூடிய வைஃபைஸ் மூலமா, இப்போ இது வந்து 2005 இது பயன்பாட்டில் ஒரு ஆராய்ச்சியில் இருந்தா கூட 2018 யூசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, அதில் சாண்டா பார்பரா லொகேஷனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ஒரு பேப்பர், ஒரு ஆராய்ச்சி, ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கப்படுது. அது வந்து ET2 Alexa, ET2 Alexa, இதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க. இதில் வந்து இந்த டெக்னாலஜியினுடைய த்ரெட்ஸை பற்றி பேசுனாங்க. அதாவது இப்போ நான் வீட்டில் வைஃபை வச்சுருக்கேன், என்னுடைய வீட்டில் என்னுடைய ப்ரைவசி போகும் தானே. இப்போ சிசிடிவி நான் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு டெக்கி இந்த ஒரு டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு நபர் அதை பிரேக் பண்ண முடியும், அதை இன்டர்ப்ட் பண்ணி உள்ள பிரேக்கிங் பண்ணி வர முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ண முடியும். அந்த மாதிரி வைஃபை அப்படிங்கிறது நமக்கு இப்போ மொபைல் வைஃபையாக இருந்தாலும் சரி, இல்லை வைஃபை ரூட்டராக இருந்தாலும் சரி, வி ஆர் யூசிங் இட் ஃபார் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. இப்போ இதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவும் 3D இமேஜிங் மூலமாகவும், இப்போ நான் விஷுவலாக ஒரு இமேஜை எப்படி நான் பார்க்குறேனோ அந்த மாதிரி வித்தவுட் கேமராஸ், நான் அதுதான் சொல்ல வரேன் திரும்ப கேமராவை யூஸ் பண்ணி ஒரு இமேஜை கேப்சர் பண்ணுறது, ஒரு சர்வேலன்ஸ் கேமராவோ இல்லை whatever கைண்ட் ஆஃப் கேமரா, ஒரு தெர்மல் இமேஜிங் கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ எனி கைண்ட் ஆஃப் கேமரா வென் யூ யூஸ், இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப கன்வென்ஷனலான ஒரு டெக்னாலஜி தான் அது. ஆனால் வைஃபை அப்படிங்கிறது ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்காக பயன்படுத்தப்பட்ட, இத்தனை வருஷங்களாக இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஒரு டெக்னாலஜி டிசம்பர் 2022 ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டா கார்னெகி மெலான் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு யூனிவர்சிட்டி ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த வைஃபைனுடைய சென்சிங் டெக்னாலஜியோ வந்து ஹியூமன் ஃபார்முக்கு, அதாவது ஒரு ஹியூமனுடைய ஒரு இமேஜை ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ப்ராடக்டா, ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டா கொண்டு வராங்க. இதுக்கு பேர் டென்ஸ்போஸ். திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கான என்டார்ஸ்மெண்ட்லாம் கிடையாது. ஏன்னா வந்து சில ப்ராடக்ட்னுடைய பேர்கள்லாம் நம்ம இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யுவர் ஒய்ஃபை கேன் see you அப்படிங்கிறது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தாலும், அதாவது நம்ம ப்ரொடக்ஷனுக்கு இது வந்து உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து சிசிடிவி கேமரா வந்து எந்த அளவுக்கு எல்லா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமராஸுடைய சிக்னிஃபிகன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும்.
அந்த மாதிரி அந்த சொல்லுவாங்க இல்லையா, பிக் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லுமினாட்டிஸ். இந்த இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து பிக் பிரதர், வி ஆர் வாட்சிங் யூ, அந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிக் பிக் பிரதர்ஸ் நியூ ஐஸ் அப்படின்னு சொல்லி இதை வர்ணிக்கிறாங்க. ஏன்னா மிலிட்ரிலையும் போலீஸ்லையும் இதை வந்து ஒரு ஒரு வெப்பனா யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு தனிநபர்களுடைய ஒரு சிவிலியன் பொதுமக்களுடைய ஒரு இயல்பு வாழ்க்கை, என் வீட்டுக்குள்ள, என் ரூமுக்குள்ள, என் பெட்ரூம்குள்ள, என் ஹாலில், லிவிங் ஸ்பேஸில் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத ஒரு அரசாங்கம் இல்லை ஒரு பொதுவான ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர்னு கூட சொல்லலாம் நீங்கள். ஸோ இவங்க கண்காணிக்கிறதுக்கான ஒரு அச்சுறுத்தலாக இது வந்துடும் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து ஒரு புது விஷயமா இருந்தது. இந்த டெக்னாலஜிக்கெலாம் நான் இப்போ சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த சர்வேலன்ஸ் கேமராஸ் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணால் எப்படி ஒரு 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 ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. இது தேவையில்லாது அப்படிங்கிறது என்னுடைய, அதாவது ஒரு போலீஸ் அண்ட் மிலிட்ரி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து வந்துருச்சு அப்படின்னா, இந்த டெக்னாலஜி வந்துருச்சு ஆல்ரெடி. இது வந்து ஃபேஸ்புக் அண்ட் மெட்டா, இந்த மெட்டா நிறுவனம் டென்ஸ்போஸோட சேர்ந்து தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு மற்றும் 3D இமேஜிங், இந்த 2 டெக்னாலஜி கம்பைன் பண்ணி தான் இதை கொண்டு வராங்க. சிம்பிளாக எனக்கு புரிஞ்ச வரைக்கும், நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ ஹியூமன் பிக்சல், இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஒவ்வொரு பிக்சலையும் ஆர்ஜிபி இமேஜாக, இந்த ரெட் கிரீன் ப்ளூ நம்ம தெரியும், டிஜிட்டல் ப்ராசஸிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த ஆர்ஜிபி இமேஜஸாக கன்வெர்ட் பண்ணுது. இந்த ஆர்ஜிபி இமேஜஸை ஒரு 3D சர்ஃபேஸில் ஒரு ஹியூமன் பாடியுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷனாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மேபி நம்ம இப்போ 2024 இருக்கோம். இது ரொம்ப சீக்கிரம் இது ஒரு ப்ராடக்டாக கூட வரலாம், இந்தியாவுக்கே கூட வரலாம், இல்லை இந்தியாவிலே இருந்ததுனாலும் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்குனாலும் இதை ஒரு ஒரு அஜெண்டாவோட பயன்படுத்துகிறவங்கள பற்றி, அவங்களுடைய கான்ஸ்பிரசிஸ் பற்றியும் அதை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது எனக்கு பிராண்ட் நியூவாக இருக்குது பிரதர், நீங்கள் சொன்னது வந்து நான் இன்னும் ஓப்பன் மெனி கேட்ஸ், ஸோ நானும் இதை ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னாலும் ரிசர்ச் பண்ணி அதை பற்றின விஷயங்களை நம்ம கம்யூனிட்டியில் இங்கே ஷேர் பண்ணிக்கோங்க. எனிவே யுவர் வைஃபை இஸ் சீயிங் யூ. நம்ம யூஸ் பண்ணுற ரூட்டர்ஸில் அந்த மாதிரி கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னா கூட, இப்போ நான் வந்து ஒரு டெண்டா மோடம் வச்சுருக்கேன், இது ரூட்டர் தான், வைஃபை ரூட்டர் தான், மொபைல் ஹாட்ஸ்பாட்டை வச்சுருக்கேன், ரூட்டரை நான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை விஷுவலாக காமிச்சிருமான்னு கேட்டால், these devices has some technology to detect your every single pixel அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்த விஷயம். நான் சொன்ன சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ்லாம் ஓரளவு ரீசனபிளாக தான் இருக்கும். மேபி கொஞ்சம் டெக்னாலஜிக்கலாக, சயின்ஸுக்கும் சயின்ஸுங்கிறது ஒரு தியரி, அதை அப்ளை பண்ணும்போது டெக்னாலஜிக்கலாக இருக்கலாம். ஐ எம் ஃப்ரம் பயோமெடிக்கல் பேக்ரவுண்ட், ஸோ அதனால் அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை தெரிஞ்சவங்க இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக கமெண்ட்டில் கொடுங்க. இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி.